Hello friends, welcome to Bright Future channel. So, இந்த வீடியோல என்ன காலேஜ் பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ் எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட்டா இருக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க. ஸோ இந்த காலேஜோட கோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2327 கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் பாத்தீங்கன்னா கவுன்சில் கோட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரே நேம்ல பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கனால சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு காலேஜுக்கும் செப்பரேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, அந்த கோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 2024 எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 126.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 88 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 100.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 83 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 100 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 108.5 கட் ஆஃப்க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 123 கட் ஆஃப்க்கும், அண்ட் பிசி, பிசிஎம், எம்பிசில பாத்தீங்கன்னா ஏன் இப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆயிருக்காது. அந்த கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆயிருக்காது. அப்படியே சீட்ஸ் எதுவும் இருந்திருக்காது. அடுத்ததா பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி 118.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரி 81 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆகல. அந்த எம்பிசில 81 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 83 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 96.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா உங்களுக்கு இசி கோர்ஸ் அதான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். சோ இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 107.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 87 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆகல. அந்த அடுத்தது எம்பிசில 81 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 86 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 104 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 99.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 80 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 90 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 80 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 97.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 97.5 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது பார்த்தீங்கன்னா ஐடி கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 103 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில பார்த்தீங்கன்னா 82.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல சீட்ஸ் எதுவும் இல்ல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா எம்பிசில 81 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 83.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏல 89.5 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸா இருக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 90 கட் ஆஃப்க்கும், சோ பிசிஎம், பிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் சீட்ஸ்லாம் எதுவும் க்ளோஸ் ஆகல. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, NSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. சோ இந்த காலேஜோட கோட் பார்த்தீங்கன்னா 2327 இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த காலேஜ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 12th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.